பாராளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னால் இன்றைக்கு மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில் பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர் ரிஜ்ஜு அவர்களும் பாஜக தலைவர் நட்டா அவர்களும் பாராளுமன்ற விவகாரத்தினுடைய அமைச்சர் ரிஜ்ஜு அவர்களும் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த முருகன் அவர்களும் மேக்வால் அவர்களும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற மேலவை சார்பில் அவருடைய குழு தலைவராக இருக்கின்ற தம்பி திருச்சி சிவா அவர்களும் லோக்சபாவுடைய குழு தலைவராக இருக்கின்ற நானும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க என்னென்ன பிரச்சனைகள் குறித்து இந்த குளிர்கால கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் எடுத்து வைத்து ஆளும் கட்சியினரிடம் அமைச்சர்களிடம் பதில்களை பெற வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் தமிழகத்திற்கு வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னதன் விளைவாக நேற்று பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டம் சென்னையில் நடந்தது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இருவரும் அந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்லி வருகிற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நாளையிலிருந்து மிக மிக முக்கியமாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்படுகின்ற எஸ்ஐஆர் பதிவுகள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த வாக்குகளை முறைப்படுத்தி அந்த வாக்குகள் இருக்கின்ற பட்டியல் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக தேவையில்லாத ஒரு ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க தேவையில்லாத அந்த பட்டியலை இப்ப எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது 12 மாநிலங்களில் அந்த பட்டியல் தயாரிக்கப்படுவதன் விளைவாக ஊராட்சி மன்றங்களிலே பணியாற்றுகின்ற கடற்நிலை ஊழியர்கள், அதே போல நகராட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் எல்லா வேலைகளும் சம்பித்து இருக்கின்றன. எங்களுடைய கழகத்தோழர்கள் வீடு வீடாக சென்று இந்த பணிக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த எஸ்ஐஆர் பணி, எஸ்ஐஆர் நிறைவேற்றுவதிலே தேர்தல் கமிஷனுக்கு இருக்கின்ற ஆர்வம் தேர்தல் முறையாக நடக்கிறதா என்பதை பார்ப்பதிலே இல்லை என்பதையே நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறோம். குறிப்பாக சென்ற தேர்தலில், ஹரியானாவில் நடந்த தேர்தலில் பிரேசில் நாட்டிலிருந்து வந்த ஒரு மாடல் அணிக்கு 22 இடத்தில் ஓட்டுரிமை இருப்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள், நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒழுங்கினங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை கவனிக்காமல் புதிய முறையிலே இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தத்திலே தேர்தல் கமிஷன் ஈடுபட்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதனால பல சங்கடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக அரசியல் தலைவர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, முறையாக நடத்தப்பட வேண்டிய தேர்தலுக்காக ஆக்கப்பணிகளை முறையாக செய்ய முடியவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் சில மாதங்களுக்கு முன்னால பெய்த மழை, அந்த மழை காரணமாக விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், விவசாயிகள் விளைவித்த நெல் சாலை ஓரங்களிலும் மேடான பகுதிகளிலும் குவித்து வைக்கப்பட்டு குவியலாக இருந்த நேரத்தில் கொள்முதல் நடைபெறுவதற்கு காலதாமதமானது. ஆனால் கொள்முதல் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் கொள்முதல் செய்ய முடியாது. மழை பெய்த காரணத்தினால் அந்த நெல் முழுவதும் நனைந்து அதனுடைய ஈரப்பதம் அதிகமாகிவிட்டது. ஈரப்பதம் 17%
கொடுக்கின்ற நிலை அரசாங்கம் கையாளுகிறது. ப்ரொக்யூர்மெண்ட் வந்து சமயத்தில் 17% தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இல்லை 22% வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தலைவர் தளபதியார் அவர்களும் அதே போல பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களும் நம்முடைய தோழமை இயக்கங்களும் விவசாயிகளும் கேட்டுக்கொண்டதன் விளைவாக ஒன்றிய அரசு குழுக்களை அனுப்பியது. 3 தடவை குழுக்கள் இருந்தது. இந்த குழுக்கள் போய் ஒவ்வொரு இடமா பார்த்து அதன் என்ன ஈரப்பதம் இருக்கின்ற குவியல கொட்டு கிடக்கின்ற நெல்லை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பிறகு டெல்லிக்கு சென்றார்கள். டெல்லிக்கு சென்றவர்கள் இதுவரை சரியான பதிலை அவர்கள் சொல்லவில்லை. 17%-லிருந்து 22% வேண்டும் என்று கேட்டும் அவர்கள் இதுவரைக்கும் அதுக்கு பொறுப்பான பதிலை சொல்லவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது பாராளுமன்றத்திலே இது பற்றி கேள்வி எழுப்புவோம் என்றும் சொல்லிக்கொள்ள அடுத்து மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை திட்டம் வந்து நம்ம கிராமப்புறத்துல தான் சொல்லுவோம். 100 நாள் வேலை திட்டம் மன்மோகன் சிங் அவர்கள் மிக மிக முக்கியமாக ஏழைகளுடைய பசியை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்தோடு அது ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம், அந்த ஆட்சியினுடைய ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் என்றே சொல்லலாம். அந்த திட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 6 மாசமா பணமே அனுப்பல. ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டிய தொகையை இதுவரை அனுப்பவில்லை, நிதி அனுப்பவிடவில்லை. குறிப்பாக இன்றைக்கு 12 கோடி மேன்டேஸ் மனித நாட்கள் தான் தமிழகத்திற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. 12 கோடி மனித நாட்கள். ஆனால் தேவைப்படுவது 30 கோடி மனித நாட்களுடைய தேவை எங்களுக்கு வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அதில் ஒன்றும் எந்தவித பிரச்சனையும் தீர்க்கப்படாமலே போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 1200 கோடி தமிழகத்துக்கு பாக்கி இருக்குது. இந்த 1200 கோடி அவர்கள் கொடுத்தாக வேண்டும். இதற்கெல்லாம் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எழுப்போம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதுபோல தலைவர் பெரியவர் கலைஞர் அவர்களுடைய பெயர்ல பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு, சட்டம் நிறைவேறிடுச்சு, சட்டம் வாங்கி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த மசோதா கவர்னருக்கு அனுப்பப்பட்டது. கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சாரு. குடியரசுத் தலைவர் அது அங்கேயே அவங்களே வச்சுட்டு இருக்காங்க. இது பற்றி நேரடியாக குடியரசுத் தலைவர் சந்தித்து நேரடியாக இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் நேரடியாக போய் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போலவே மெட்ரோ ரயில் ஸ்கீம், இந்த மெட்ரோ ரயில் ஸ்கீம் மதுரை, கோயம்புத்தூர் 2 இடமும் திக்லி ரொம்ப அடர்த்தியான ஜனத்தொகை இருக்கின்ற பகுதி. இந்த பகுதிக்கு மிக மிக தேவையான மெட்ரோ ரயில் திட்டத்தை தர வேண்டும் என்று தலைவர் 2-3 முறை பிரதமரை சந்தித்த நேரத்திலும் நேரடியாக சொல்லியிருக்கிறார். அதே போல கடிதமும் எழுதியிருக்கிறார். இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிஜெக்ட் பண்றது எந்தவித ஆதாரமும் இல்லை, நியாயமும் கிடையாது என்பதை நாங்கள் பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்க இருக்கிறோம். 3548 கோடி சமக்ரா சிக்ஷா திட்டம். இது சமக்ரா சிக்ஷா திட்டம், அதற்கு 3548 கோடி பாக்கி இருக்குது. அது இதுவரைக்கும் கொடுத்த பாடில்லை. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பல இடையூறுகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி அமைச்சர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அதை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்ற காரணத்தால் 3548 கோடி அவர்கள் தர மறுக்கிறார்கள். இப்போ 4 சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். தொழிலாளர் சட்டம், இந்த தொழிலாளர் சட்டம் 4 சட்டங்களும் தேவையற்றது. ஏன் என்று கேட்டால், நம்முடைய தமிழ்நாட்டில் அன்ஆர்கனைஸ்டு லேபர், அமைப்பு சாராத தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களுக்கு சட்டம் கொண்டு வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொடுக்கிற தொழிலாளர் நலச்சட்டங்கள் தமிழகத்தில் இருக்குது. ஆக அதுக்கு பதிலாகவே இப்போ திருப்பி மத்திய அரசு ஒன்றிய அரசிலிருந்து இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்றால் அது தேவையில்லாது என்று நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தளபதி அவர்கள் சிறப்பாக சொல்லி அதை பற்றி நீங்கள் எதிர்த்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அப்புறம் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்கு. நடந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்ல 23/8/2010 முன்னால் நடந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் நடந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு ஒரு தேர்வு வைக்கணும், அவர்களுக்கு தேர்வு செய்து முறைப்படி திருப்பவும் தேர்வு செய்யணும்னு ஒன்றிய அரசு சொல்லுது. தேர்வு செய்யறது 2 வருஷத்துக்குள்ள அவங்க தேர்வை எழுதி பாஸ் பண்ணணும், இல்லைன்னா அவங்க வேலையிலேருந்து அனுப்பிச்சுடுவாங்க, வெளியில் அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. எது பற்றியும் கருத்துக்களை தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்திலே பேச வைக்கிறோம். 2 வருஷத்துல அந்த தேதி தேர்வு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதே போல மேலும் சாதாரணமா வந்து பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு காலிங் அட்டென்ஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவோம். முக்கியமான ஒரு பிரச்சனையை எழுப்பணும்னு சொன்னா அதுக்கு காலிங் அட்டென்ஷன் கொடுப்போம். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தா உடனடியாக அதை வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் வர சொல்லி அதற்கு பதில் சொல்லுவாங்க. இது நடைமுறையில் பல ஆண்டுகளாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் கூட்டும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் இதை ரைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். ரைஸ் பண்ணாங்க, அது எந்தவித பதிலும் கிடையாது, அது நடைமுறைப்படுத்துறதும் கிடையாது. கிரண் ரிஜிஜு இன்றைக்கும் அமைதியாக வாய் மூடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் திருப்பி காலிங் அட்டென்ஷன் கொடுக்க போகிறோம், அதுக்கு பதில் வர போகிறது இல்லை. இதெல்லாம் சிறப்பாக எடுத்து சொல்லி பாராளுமன்றத்தை விவாதிக்க இருக்கிறோம். கேள்விகளுக்கு ஏதாவது இல்லை, அதாவது அது இனிமேல் தான் முடிவு பண்ணணும். மிக முக்கியமாக 1952 நாடாளுமன்றம் செயலாற்ற தொடங்கியதற்கு பின்னால் இதுவரை இல்லாத அளவிற்கு வெறும் 19 நாட்கள் தான் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இப்போது நடைபெற இருக்கின்றது. ஒரு ஆண்டிற்கு குறைந்தது 75 நாட்களாவது நாடாளுமன்றம் வேலை செய்யும். 100 நாட்கள் என்று எதிர்பார்க்கிறோம், ஆனால் அந்த அளவிற்கு இல்லை என்பதை விட நாளாக குறைந்து வருகிறது. அது இந்த அரசுக்கு நாடாளுமன்ற விவாதங்களின் மீது நடைமுறைகளின் மீது நம்பிக்கை இல்லை என்பதற்கு வெளிப்படுத்துவதற்கான பல வகைகளில் இதுவும் ஒன்று. இந்த 19 நாட்களில் 4 நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறை, மீதி 15 நாட்கள். அதில் 3 நாட்கள் வெள்ளிக்கிழமை தனிநபர் தீர்மானம் அந்த மசோதாவுக்காக சென்றது. மீதி 12 நாட்களில் அரசின் சார்பில் 13 மசோதாக்களையும் இன்னொரு ஃபைனான்சியல் பில்லிங் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பொழுது அண்ணன் டிஆர் பால் அவர்கள் சொன்னதைப் போல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள், ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் என்று சொல்கிற குறுகிய கால விவாதம், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்கிற காலிங் அட்டென்ஷன், இதற்கெல்லாம் வாய்ப்பு தாருங்கள் என்று நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். கேட்கிறார்களே தவிர அதற்கு எந்த விதமான பலனும் கிடையாது. மிக முக்கியமாக இது மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் ஒரு முறை கூட வந்ததே இல்லை. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டோம். இத்தனை அரசியல் கட்சிகள் உங்களை நம்பி மதித்து வருகிற போது ஏன் பிரதமர் வரக்கூடாது என்று. ஒரு முறை கூட அவர் வருவதில்லை. அடுத்த நிலையில் இருக்கிறவரும் வருவதில்லை. வழக்கம் போல ராஜ்நாத் சிங் வந்து உட்கார்கிறார், கேட்டுக்கொள்கிறார்கள், கிளம்பி விடுகிறார்கள். ஆக இன்னும் எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடன் சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனால் பலன் இல்லை. அவையிலும் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. மீறி நாங்கள் குரல் எழுப்பினால் அவை நடவடிக்கையை குந்தகம் விளைவிக்கிறோம் என்ற பழி சுமத்தப்படுகின்றது. மக்கள் தான் இதை பார்க்கிறவர்கள் தீர்மானிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற நெறிமுறைகள் காற்றிலே பறக்க விடப்படுகின்றன. நாடாளுமன்றம் நடைபெறுகின்ற நாட்கள் குறைக்கப்படுகின்றன. எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் இதன் பெயர் ஜனநாயக நாடு. 2.25 மணி நேரம் நடக்குது கூட்டம். 2.25 மணி நேரம் இன்றைய கூட்டம் 2.25 மணி நேரம் நடந்தது. எல்லா கட்சிகளும் நம்பி பேசுகிறார்கள், கேட்டுக்கொள்கிறார்கள், தவிர ஒரு பதில் கூட கிடையாது. இந்த பிரச்சனை எடுத்துக்கொள்கிறோம், இந்த வாய்ப்பை உங்களுக்கு தருகிறோம், நிச்சயமாக ஒரு தடையாவது ஷார்ட் டூரேஷன் தருகிறோம், 3 வாரங்கள் இருக்கின்றன, ஒன்றுமே சொல்வதில்லை. அடுத்த அலுவல் ஆய்வுக்குழு இன்று மாலை இருக்கிறது, அதிலும் இதே தான் நடக்கும். ஆக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம், தீர்வு இல்லை. மறுபடி இந்த ஆட்சி இப்படி செய்கிற போது இது முழுவதையும் பார்க்கிற மக்கள் தான் எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும்.